தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகிலேயே நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுத்ததாக வரலாறும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில்தான் ஆண்களும் பெண்களும் சரிக்கு சமம் என்ற கொள்கைக்கு ஏற்ப ஆண்களுக்கு 20 தொகுதி என்றால் பெண்களுக்கு 20 தொகுதி என்று பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்படிங்கிற மாதிரிக்கா ஒரு பெண்மணி அடித்து கூறியிருக்காங்க. அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக பெண்ணுக்கு சரி விகிதத்தில் தேர்தல் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போவே இது ஒரு பெரிய புரட்சியாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன். தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இத்தனை வருட காலங்களாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவர்கள் அதாவது முதல்ல காங்கிரஸை எடுத்துக்கிடுவோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இதே போன்ற அண்ணன் சீமான் செய்தது போன்று பெண்களுக்கு 20 தொகுதி ஆண்களுக்கு 20 தொகுதி என்று அண்ணன் சீமான் பிரித்து கொடுத்த போன்று சரிக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதன் பிறகு வந்தீங்கன்னா திமுக கரப்பையில் இந்த திமுக கரப்பை தான் ரொம்ப பொய் சொல்லிட்டு தெரியும். இது பெண்ணுரிமை காக்க வந்த கட்சி, மண்ணுரிமை காக்க வந்த கட்சி, சமத்துவ கட்சி, சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இவங்க கட்சியில் சமூக நீதி இருக்கான்னு பார்த்தீங்களா? ஒரு 4 சீட்டு பெண்கள் கொடுப்பான், அதில் ஒரு சீட்டு அவன் குடும்பத்துக்கு போயிடும். அது யாருன்னா அக்கா கனிமொழிக்கு போயிடும். ஏன் அவங்களால ஏன் செய்ய முடியல? சமூக நீதியை பேசுகிறாங்க, நாங்கள் நட்டுக்கு தூக்கி நிறுத்தோம் சமூக நீதியை, சமத்துவ கட்சி அப்படின்னு பிராடுக்கார வச்சுட்டு தெரியாமல் திமுக கரப்பைய இவனால் ஏன் பெண்களுக்கு 20 தொகுதி ஆண்களுக்கு 20 தொகுதி செய்ய முடியல? சரி, அதன் பிறகு பார்த்தா அதிமுகவில் ஒரு பெண்மணி தான் முதலமைச்சராக இருந்தாங்க. யார்? நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்கள். அவர்களால் கூட பெண்களுக்கு 20 தொகுதி ஆண்களுக்கு 20 தொகுதின்னு சரிக்கு சமமாக பிரித்து வழங்க முடியலை. இவ்வளோ பெரும்பெரும் தலைவர்களால் செய்ய முடியாத அண்ணன் சீமான் செஞ்சுருக்காருன்னா அப்போ அவர் தானே புரட்சியாளர். இதை விட என்ன புரட்சி வேணும்னு நீங்கள் கண்டுட்டீங்க? நாம் தமிழர் கட்சியில் இதை விட என்ன புரட்சி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க? ஆம்பளை திமுகக்காரன் அதிமுகக்காரன் நான் கேட்கண்டா. நீ இதே போன்று இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 20 ஆண்களுக்கு 20 ஒதுக்கி நீ நிற்பாட்டிப்பாரு பார்ப்போம். உண்மையான புரட்சியாளர் கட்சினா நாம் தமிழர் தாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்கள் மக்களை. நான் சொல்லுதும் நீங்கள் நம்ப வேண்டாம், நீ சிந்திச்சு பாருங்கள். இதே போன்று வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதே போன்று சரிக்கு சமமாக கொடுத்ததாக வரலாறே கிடையாது. முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களை. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்.